யோகக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே அமைதியாக தான் இருப்பாங்க. ஒரு சாதிக்க பிறந்த ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். உலகமே இவங்களை திரும்பி பார்க்குற நிலை ரொம்ப தூரத்தில் இல்லை. ஒரு 30-35 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உலகமே உங்களை வியந்து பார்க்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க. முடிவெடுக்கும் போதும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி அவசரப்பட மாட்டீங்க. ஆனால் நிதானமாக யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆனால் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். பொதுவாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த இலக்கை அடையிறதுக்காக அதன் பின்னாடி போவீங்களே ஒழிஞ்சு அந்த இலக்கை மாற்றிக்கிறதோ அல்லது அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுட்டு அதை மாற்றிக்கிற பழக்கமோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பொதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப மெதுவாக தான் போகும். ஆனால் இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியுமே ரொம்ப ஒரு உறுதியான அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ரொம்ப நேசித்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். குடும்பம், நண்பர், உறவு, நிம்மதி, சந்தோஷம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, இதை எல்லாமே நேசித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பன், தன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னாவே இவங்களுடைய பொறுமை தான். பாதியில் விடுறது, வேலையை பாதியில் விடுறது, தொழிலை பாதியில் விடுறது இதெல்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடினமாக உழைக்கக்கூடியவங்க. காலமாடி எப்படி ஒரு தூக்கிட்டு நிற்கிதோ அது மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா முதல் ஆளாக ஓடி வந்து உதவி செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் செயலில் உங்களுடைய வேகம் நல்லா தெரியும். யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்குறுதி எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னை நம்பி வர உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும் அவங்களுக்கு என்ன உதவியோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் வாழ்க்கை இவங்களை சோதிக்கலாம், ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், நிறைய இடர்பாடுகளை கொடுக்கலாம். ஆனாலும் போராடி அந்த கவலையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெற்றி டக்குன்னு கிடைக்காது, மெதுவாக தான் கிடைக்கும் அப்படின்னு உணர்ந்து செயல்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். எதற்கு அப்படின்னா ஆலமரத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம். வெயில்லையும் நிழல் தரக்கூடிய அந்த ஆலமரம் போல தான் கஷ்டத்துலேயுமே மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்களை இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, பிரச்சனையை அவங்கக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. உங்ககிட்டையும் உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துருப்பாங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ரிஷபராசி அப்படின்னாவே ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய ராசி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அந்த தீர்வை தன்னுடைய மனதுக்குள்ளேயே தேடுவாங்க. அந்த வெற்றியோட ரகசியத்தை தன்னுடைய மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் நேசிக்க தெரிந்த ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆள் மனதிலிருந்து நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆள் மனதிலிருந்து நேசிப்பாங்க. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு இந்த காளமாடு மாதிரி அப்படியே கம்பீரமாக தான் தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன், அன்பு, காதல் கிரகம். அதனால் மனதுக்குள்ளே அவ்வளோ அன்பு, பாசம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியில் அவ்வளோ காட்டிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உழைப்பு அவ்வளோ போடுவாங்க. அதே நேரத்தில் இப்போ உழைப்பு போட்டால் உடனே அந்த உழைப்புக்கேற்ற பலன் உடனே கிடைக்காது, கொஞ்சம் நாளாகும் அப்படிங்கிறத புரிந்து செயல்படுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பர்கள் எந்த இடத்துலையுமே வேகமாக செயல்படவோ அல்லது வேகமாக ஓடவோ மாட்டாங்க. நின்று நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நவரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பொறுமை தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமே அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக தான் நவருவாங்க. ஆனால் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மெதுவாக நவரக்கூடியவங்கன்னு நீங்கள் குறைச்சி மதிப்பிட வேண்டாம். இவங்க இந்த பெரிய சாதனையாளர் லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய சாதனைகள்லாம் ரொம்ப அசால்ட்டாக பொறுமையாக இருந்து ஜெயித்து காட்டக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இலக்கு
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல பறக்கக்கூடிய அந்த இலை மாரி இவங்களுடைய இலக்கு இருக்காது. புயலையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த மரம் மாரி தான் இவங்களுடைய இலக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்கள பத்தி எ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போது? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது? எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். வாங்கின கடன்லாம் ஓரளவுக்கு அடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நெருங்கிய உறவுகளால் ஒரு சில இடத்துல ஒரு சில இடைஞ்சல்களை சந்திச்சிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அவங்க மூலிமா உங்களுடைய மனது கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கும். உங்களுடைய தேவை, உங்களுடைய இலக்கு இதெல்லாம் அடையிறதுக்கான நல்ல நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் அவங்களுடைய பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணி கொடு அப்படின்னு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டுட்டு ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தலையில் தூக்கிட்டு போட்டுட்டு அதை பற்றி நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் அதிக உழைப்பை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறன்னு போய் நீங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வரன் தேடுறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இருந்தீங்க இல்லையா, அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே குறிப்பாக சொல்லும்போது உங்களுடைய நண்பர்கள் மூலிமா இந்த சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலிமா ஒரு சில நல்ல வழிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வழிகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை காரணமாக ஒரு சிலர்லாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு தொழிலில் புதுசாக ஒரு சில முதலீடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வரும். அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இருக்கிற தொழிலையே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் தொடங்கும் போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வேறு கடை ஏதாவது தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருக்குது, தொழில் கிரகம் சாதகமாக இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான கிரக அமைப்பு. அவங்க மூலிமா ஒரு சில முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அக்கப்பக்க உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புகுந்த வீட்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வசதி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு திருப்தி தர அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. சிவபெருமானை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்னாவே மன அமைதிக்காக வழிபடக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த சிவபெருமானை நீங்கள் நந்திகேஸ்வரரோடு சேர்த்து வழிபடும் போது நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். முடிந்தால் பிரதோஷ நாட்களில் போய் அந்த நந்திகேஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டீங்க, ஒரு 27 முறை வலம் வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இதோட கூட இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்கிறது நல்லது. இங்கே கணக்கம்பட்டி சித்தருடைய சீவ சமாதிக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களில் தெரிவிங்க.
எந்த நோக்கத்திற்காக அங்கே போனீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு நிறைவேறுச்சு? பொதுவாக பார்த்தீங்கன்னா கனகம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சக ஊழியர்களால் இருந்த அந்த நெருக்கடிகள் சரியாகும். கையில் ஓரளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் சரியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வரவேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வரும். செய்கிற தொழிலே கூட நல்ல லாபம் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய துணிச்சல், உங்களுடைய தன்னம்பிக்கை இது 2ம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். எடுத்த வேலையான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிருகசீரி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குருவோடைய அருள் நிறைந்த ஒரு இடம் திருச்செந்தூர் முருகன். அங்கே போய் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.